നമസ്കാരം. ഞാൻ കേരള ஜோதிடர் பிரமோதன். பாரதிய ஜோதிடத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிற கேந்திர திரிகோண ராஜ யோகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தான் இந்த வீடியோ. வாழ்க்கையில் பல நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது. உதாரணமாக சொல்லப்போனால், அதிக வெப்பத்தினால் தவித்து கொண்டிருக்கும் மண்ணில் குளிர்ந்த மழை துளிகள் விழுவது போல் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் காருண்யத்தால் பெரிய மாற்றங்களை கொடுக்கப் போகிறார். யதார்த்தமாக உங்களுக்கு தெரியும், சனி ஒரு பாப கிரகம்தான். அதன் பயணத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. இந்த காலம் நீங்கள் செய்யும் சனி தோஷ பரிகாரங்களுக்கு 100 தடவை அதிக பலன் கிடைக்கும். எப்படி என்றால், வரும் 2025 ஜூலை 13 சனி அதன் பயணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சனி பின்னோக்கி செல்லப் போகிறார். ஜோதிடத்தில் இதற்கு சனி வக்ரத்தில் என்று சொல்லும். வக்ரத்தில் போகும் சனி பாபனல்ல, சுப கிரகம்தான். இந்த வக்ரகதி சனியின் சேஷ்டாபலத்தை அதிகரிப்பிக்கும். இது சனியை சுபகிரகமாக்கி மாற்றும். அதனால் சனி பகவான் உங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்கும். 139 நாட்கள் இந்த வக்ரகதி தொடரும். ஆனால் 250 நாட்கள் இதன் குணபலன்கள் உங்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும். இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும். பணவரவு அதிகமாகும். செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். சனி பகவான் இந்த மாற்றங்களை முக்கியமாக கொடுக்கும் ராசிக்காரர்கள், அவரை பற்றி சொல்கிறேன். இதனால் உங்களுடைய கண்டக சனி தோஷங்கள், அஷ்டம சனி தோஷங்கள், 5, 9 இடங்களில் நிற்கும் சனி கொடுக்கும் தோஷங்கள், 7 சனி தோஷங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறார். இது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தற்போது 10ஆம் இடத்தில் சனி தோஷங்கள் கொடுத்து கொண்டிருக்க, ஆனால் ஜூலை 13 வக்ரத்தில் போகும் சனி உங்களுக்கு பணவரவு அதிகமாக்கும். செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். மிருகசீர்ஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரா, புனர்பூஷம் 1, 2, 3 பாதங்கள் சேர்ந்தால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு நினைத்த மாதிரி வெற்றி கிடைக்கும். மேல் படிப்புக்காக வெளிநாடுகளில் போக முயற்சி செய்யும் மாணவ செல்வங்களுக்கு வெற்றி உண்டாகும். திருமண சம்பந்தமான தடைகளை எல்லாமே உங்களை விட்டு விலகும். வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரம் வெற்றி உண்டாகும். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பணம் சம்பாதிப்பதற்கு புது வழிகள் கிடைக்கும். வெளிநாட்டு பணம் கையில் வரும். ஆனால் உடல்நிலை சம்பந்தமான கோளாறுகள் வராமல் பார்க்க வேண்டும். கடகம் ராசி, புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயில்யம் சேர்ந்த கடகம் ராசி நேயர்களுக்கும் இந்த காலம் சனீஸ்வரன் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்களுக்குள்ள தடைகள் நீங்கும். மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் சென்று கல்வி தொடருவதற்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். வெளியூரில் சென்று நீண்ட காலமாக வேலை தேடி கஷ்டப்படுபவர்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலை கிடைக்கும். உங்களுக்கு எல்லா லட்சியங்களிலும் வெற்றி நிச்சயம். வருமானம் அதிகமாகும். அதிர்ஷ்ட காலம் இது. கலைஞர்கள், அரசியல்வாதிகள், சமூக சேவை செய்பவர்கள் எல்லா கடகம் ராசிக்காரர்களுக்கும் வெற்றி நிச்சயம். சிம்மன் ராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டமத்தில் சனி பயணம் தொடருகிறது. அதனால் வெறும் எல்லா அஷ்டம சனி தோஷங்களும் ஜூலை 13 139 நாட்கள் உங்களை விட்டு விலகும். இதனால் உடல்நிலை சம்பந்தம் நோய்களும் விட்டு விலகும். வியாபாரம் மற்றும்
தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த காலம் வியாபாரத்தில் உறுதியாக உங்களுக்கு குண அனுபவங்கள் உண்டாகும், வெற்றி கிடைக்கும். தொழில்பரமாய் மாற்றங்கள், நன்மைகள் உண்டாகும். கன்னிராசி நேயர்களுக்கு கண்டகசனி தோஷங்கள் விட்டு விலகும். குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். தொழில் சம்பந்தமான தடைகள் மாறிடும். பணவரவு அதிகமாகும். குடும்பத்தினர்களிடமிருந்து மகிழ்ச்சி பெருகும். விருச்சிக ராசி, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பயணம் செய்யும் சனீஸ்வரன் ஜூலை 13 சுபகிரகமாய் மாறி பல நன்மைகளை கொடுக்க போகிறார். பிள்ளைகளிடமிருந்து மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகும். அவர்களுக்கு வாழ்க்கையில் குண அனுபவங்கள் கிடைக்கும் காலம் இது. தனுராசி நேயர்களுக்கு சனீஸ்வரன் 4ஆம் இடத்தில் பயணம் தொடர்ந்து கண்டகசனி தோஷங்கள் கொடுத்து கொண்டிருக்கு. ஜூலை 13 வெறும் 139 நாட்களில் இந்த தோஷங்கள் விட்டு விலகும். தொழிலில் மேன்மையும் வியாபாரத்தில் உயர்வும் பணவரவில் முன்னேற்றமும் அனுபவத்தில் வரும். சேஷ்டாபலம் அதிகமாயதினால் சுபனாய் மாறிய சனீஸ்வரனின் 10ஆம் திருஷ்டி உங்களில் படுவதினால் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பாக்ய அனுபவங்கள் பெருமழையாய் பொழியும். மகரம் ராசி, 3ஆம் இடத்தில் பயணம் தொடரும் சனீஸ்வரன் உங்களுக்கு சகல குணங்களையும் கொடுக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு அதிகமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகளிடமிருந்தும் உங்களுக்கு சுப அனுபவங்கள் உண்டாகும். ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் 9496993283 என்ற நம்பரில் தொடர்பு செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு செய்யவும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.